ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அதில் இனிமேல் என்ன மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சுவாதியோடைய பர்த்டேவை பாட்டி வீட்டிலேயே எல்லாருமே விருந்து ஏற்பாடு பண்ணி சாப்பிட்டு அங்கேருந்தே செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் இந்த சைடு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கும் சந்திராவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போய் ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி வாசல்லே உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாருமே என்ட்ரி ஆகுறாங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி எல்லாரையுமே எங்கே போயிட்டு வரீங்க, என்கிட்ட கூட சொல்லாமல் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாருமே கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லவும், பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. அந்த ரேவதியை பார்க்குறதுக்கு தானே போனீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ராஜராஜன் ஆமாம் என் பொண்ணை தான் பார்க்க போனேன்னு சொல்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கோவத்தோட என் மேலே உங்களுக்கு மரியாதை இல்லையா, இனிமேல் இப்படி பண்ணீங்க அப்படின்னா என்னை விட கெட்டவளை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நம்மளோட சுவாதி சொல்கிறாங்க, அம்மா சும்மா சொல்லாதீங்க, உங்களுக்கு அக்கா முக்கியம், அக்காவுக்கு மாமா முக்கியம், என்னை பற்றி யாராவது யோசிக்கிறீங்களா, இன்றைக்கி என்னோடய பர்த்டே, யாராவது ஒரு கேக் வெட்டி விஷ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி ஐயோ சாரி சுவாதி, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரா உடனே ஒரு கேக்கை ஆர்டர் பண்ணு, சுவாதிக்கு நம்ம கேக் வெட்டி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்றும் தேவையில்லைம்மா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கல, ஆனால் கார்த்தி மாமா ஞாபகம் வச்சு என்னோடய பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணிட்டாரு, அதுவும் எனக்கு விருந்தே வச்சு எனக்கு கேக் கட் பண்ணி எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சுவாதி சொல்கிறாங்க. அதனால் சரி விடு, நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், நான் கேக் வாங்கிட்டு வரேன், நீ கட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அதுதான் வேணான்னு சொல்லலைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்மளோட சாமுண்டீஸ்வரி கோவமாகி, அப்போது அந்த கார்த்தி வாங்கி கொடுத்தா கேக் கட் பண்ணுவேன், இந்த பெத்த அம்மா வாங்கி கொடுத்தா கேக் கட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அதுக்கு இல்லைம்மா, போதுமா, செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சுமா அப்படின்னு நம்ம சுவாதி சொல்கிறாங்க. வேணும்னா எனக்கு கிஃப்ட் வேணால் வாங்கி தாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சரிம்மா உனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை அப்படியே முடிவடையுது. இது இன்னொரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி ரேவதி காட்டுறாங்க. அங்கே பாட்டி எல்லாரையுமே ஃபுல்லாக சாப்பிட வச்சு தான் அனுப்புனாங்க. இருந்தாலும் ரேவதிக்கு ஒரே ஏக்கமாக தான் இருக்குது. எல்லாரும் கூட இருந்துட்டு இப்போ தனியாக இருக்கிறது நினைக்கிறப்ப ரொம்ப ரேவதிக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. கார்த்தி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ரேவதி, எதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்க, எல்லாரையும் வர சொல்லி நீ நினச்சபடியே எல்லாமே செலிப்ரேட் பண்ணியாச்சுல, அதுக்கப்புறமும் ஏன் கஷ்டப்பட்டு இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா திடீர்னு எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் நான் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது மாமா, இங்கே பாரு ரேவதி, ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக இன்னொரு வாட்டி கூப்பிட்டு எல்லாருமே சேர்ந்து நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம சந்திரகலாவை காமிக்கிறாங்க. நம்ம சந்திரகலா என்ன பண்ணுறாங்கன்னா சிவனாண்டியை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. சிவனாண்டி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்காரு. வா சந்திரா, என்ன ஏதாவது விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இல்லைங்க நான் ஒரு முக்கியமான விஷயத்தோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போதே உங்கள் அக்கா எப்படி இருக்கிறா அப்படின்னு சிவனாண்டி கேட்குறாங்க. ரேவதி போயிட்டாலும் துக்கத்திலே இருக்காளா இல்லை பழையபடி மாறிட்டாளா அப்படின்னு நம்ம சிவனாண்டி கேட்குறப்ப சந்திரா சொல்கிறாங்க, இல்லைங்க அவள் 30 நாள் கெடு கொடுத்துருக்கா, காத்துக்கிட்ட இருந்து ரேவதியை பிரித்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சவால் விட்டுருக்கா, ஆனால் அது நடக்குமான்னு தாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பண்ண போகிற விஷயம் தாங்க எல்லாத்துக்குமே காரணமாக அமைய போகுது, என்ன விஷயம் அப்படின்னு சந்திரா அப்படின்னு சிவனாண்டி கேட்குறாரு. சந்திரா சொல்கிறாங்க, கார்த்தி நம்மளுக்கு தனியாக எதிரியாக அவனை பழி வாங்கிட்டு இருந்தோம், இப்போ சாமுண்டீஸ்வரியும் தனியாக பழி வாங்கிட்டு இருக்கா, ஆனால் இப்போது 2 பேருக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு பழி வாங்கணும், ஒரு திட்டத்தை தீட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனாண்டி விழுந்து சிரிப்பார். என்னங்க நான் இவ்வளோ சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன், எதுக்குங்க சிரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்குறப்ப சந்திரா, நம்ம ஏற்கனவே தனித்தனியாக 2 பேரையும் எதிரியாக நினச்சிட்டோம், நம்ம 2 பேரும் பிளான் போடுற போதே ஒன்றுமே நடக்கல, இப்போ 2 பேரும் கார்த்தியோட மைண்ட் செட் வேறு, சாமுண்டீஸ்வரியோட மைண்ட் செட் வேறு, இவங்கள சேர்த்து நம்ம பழி வாங்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இவங்க 2 பேருக்குமே ஆதரவாக இருக்கிற உயிராக நினைக்கிறது அந்த ரேவதி தாங்க. அந்த ரேவதியை வச்சு தான் ஏதாச்சும் பண்ணணும், உங்கள் 2 பேரையும் மோத விடணும் அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க. அதுதான் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ரேவதி என்ன பண்ணா, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு சிவனாண்டி. உடனே ஆமாங்க, ரேவதிக்கு ஏதாவது ஒன்றாச்சுன்னா காரணம் சாமுண்டீஸ்வரி என்ன நினைப்பான், கார்த்தி தான் இதுக்கு காரணம், என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு நினைப்பான். இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி ரேவதிக்கு ஒன்று ஆச்சுன்னா சாமுண்டீஸ்வரியால் தாங்க முடியாது,
ஆனால் கார்த்தியாலையும் தாங்க முடியாது. இப்போது தனிப்பட்ட முறையில் 2 பேருக்கும் மோத வைக்கிறதுக்கு இது தாங்க விஷயமா இருக்கும். நம்ம ரேவதிக்கு ஏதாச்சும் ஒன்று ஆணுச்சு அப்படின்னா 2 பேருமே ஒருத்தர் மாற்றி பழிய போட்டுட்டு 2 பேருமே அடிச்சு விட்டு நாருவாங்க. ஏன்னா கார்த்தி நினைப்பாரு சாமுண்டீஸ்வரி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன நினைப்பா, கார்த்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்போ 2 பேருக்குள்ளேயும் மோதலை உருவாக்கிட்டு நம்ம அதில் குளிர் காயலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் சந்திரா, நான் இப்படி யோசிக்கவே இல்லைன்னு சொல்லி சிவனாண்டி சொல்கிறாங்க. சரி நீ சொல்கிற பிளான் படியே பண்ணுவோம். முதல்ல வந்து என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, அடுத்தது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கச்சிதமாக வேலையை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சிவனாண்டி சொல்கிறாங்க. அதோட இந்த விஷயத்தை வந்து முடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரோஹிணிக்கு வளகாப்புக்காக எல்லா விஷயமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி பேச்சு வந்து சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் சந்திரா, எனக்கு ஞாபகமே இல்லை. இப்போ வேற ரோஹிணிக்கு 9வது மாதம் வந்துருச்சு. நம்ம வந்து நல்ல நாள் பார்த்து அவளுக்கு வளகாப்பு பண்ணணும். அதுக்கு நாள் எப்படியாச்சும் குறிக்கணும். அதை நான் மறந்தே போயிட்டேன் இந்த பிரச்சனை எல்லாத்துலேயுமே அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகமே இல்லை சந்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் தான் ஞாபகத்தில் இல்லை, வீட்டில் இருக்க இத்தனை பேர் யாராவது ஒருத்தராச்சும் இதை பற்றி ஞாபகப்படுத்தினாங்களா? நானே எல்லாத்தையும் இந்த வீட்டுக்கு முன்ன நின்று பண்ணணும், ஆனால் எனக்கு மட்டும் மரியாதையே இருக்காது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி விடுக்கா, அதுதானே, அது என்ன பிரச்சனை, நம்ம வந்து கரெக்டாக பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம சந்திரா. சரி நாளைக்கே போய் சோசியை பார்த்து ஒரு நல்ல நாளை குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்மளோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எல்லாரும் வீட்டில் இருக்கீங்க தவிர ஆனால் ஒருத்தர் கூட இந்த வீட்டில் அக்கறையாகவே இல்லவே இல்லை. ரோஹிணிக்கு வளகாப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு யாருக்காவது அக்கறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்குறப்ப மாப்பிள்ளை இப்படி புருஷன்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு இருக்கீங்களே, அவளுக்கு வளகாப்பு பண்ணணும்னு ஏதாவது ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னீங்களா? 9ஆம் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஏ ரோஹிணி, உனக்கு கூட இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது தெரிஞ்ச விஷயம் தானுமா, நீங்களே வந்து சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா நீ இதெல்லாம் வந்து சொல்லணுமா? அம்மா வந்து உனக்கு நல்லபடியாக வளகாப்பு பண்ணுறேன். எத்தனை பேர் இந்த ஊரில் உன்னை தேவையில்லாமல் பேசியிருப்பாங்க, அவங்க வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி உனக்கு சந்தோஷமாக நான் வளகாப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. சரி நானும் சந்திராவும் போய் சோசியரை பார்த்து நல்ல நாள் குறிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மயில்வாகரம் மாமா கிட்ட சொல்கிறாரு, அதாவது ராஜராஜன் கிட்ட சொல்கிறாரு, நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே கார்த்தி ரேவதிக்காக கட்டின வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாமாமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஆமாம் மாப்பிள்ள, இவ வந்து வந்துட்டான் அப்படின்னா என்ன பண்ணுறது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சோசியக்காரர் வீடு ரொம்ப தூரமாக இருக்குமாமா, அவங்க வர்றதுக்கு எப்படியும் சாயங்காலம் ஆகிடும், அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடலாமாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாரு மயில்வாகனம். சகல இந்த மாதிரி எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசை, அதை வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ வந்து ரேவதிக்காக கட்டின வீட்டை பார்க்கணுன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் ஆசைப்பட்றோம், நாங்கள் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம மயில்வாகனம். என்னங்க வரலாமான்னு கேட்குறீங்க, இது உங்கள் வீடு மாதிரி, உங்கள் பொண்ணு வாழ போகிற வீடு, அது ரேவதிக்காக மட்டும் இல்லை எல்லாருக்காகவும் தான் நான் சேர்த்து கட்டியிருக்கேன், நீங்கள் எத்தனை நாள் வேணா இருக்கலாம், உடனே எல்லாரும் கிளம்பி வாங்கன்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாப்புல. உடனே நான் சரி நாங்கள் வர்றோம், ஆனால் ஒரு விஷயம், அத்தை என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏற்கனவே நேற்று போனதையே கண்டுபிடிச்சிட்டாங்க, இருந்தாலும் இப்போ நாங்கள் எல்லாரும் அத்தைக்கு தெரியாமல் தான் வரப்போகிறோம், அத்தை இப்போ ரோஹிணிக்கு வந்து நாள் குறிக்கிறதுக்காக சோசியரை பார்க்குறதுக்காக போகிறாங்க, அந்த கேப்பில் நாங்கள் வந்து பார்த்துட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தை நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட போய் சொல்கிறாரு. ரேவதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. என்ன மாமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்குறாங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா மாமா, சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்குறப்ப எல்லாரும் வந்து நான் உனக்காக கட்டின வீட்டுக்கு வராங்களாம் அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்கிறப்பே அப்படியே மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டி நீங்களும் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரேவதி பாட்டியும் கூப்பிடுறாங்க. அதுக்கு வந்து கார்த்தி வந்து ஆமாம் பாட்டி நீங்களும் வாங்க, வீட்டை பார்க்கலல்ல, வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரியா கண்டிப்பாக வரேன்யா, உங்கள் கூட இருந்து நான் நேரத்தை கழிக்கிறத விட அப்படி என்ன எனக்கு வேலை இருந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வரேன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரேவதி வந்து எல்லாருக்கும், ரேவதி கார்த்தி அப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து டைரெக்டாக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து சமைச்சு எல்லாருக்குமே பரிமாறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரேவதி வந்து உனக்கு ஏதாவது டான்ஸ் ஆட தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ வந்து மாமா அக்காவை என்ன நினச்சிங்க, அக்கா வந்து சூப்பராக பரதநாட்டியம் ஆடுவா அப்படின்னு சொல்லி சுவாதி சொல்கிறான். அக்கா எவ்வளோ கப்பு வாங்கி வச்சுருக்கா தெரியுமா, அக்கா நீ ஆடி பார்த்து ரொம்ப
ரொம்ப நாள் ஆச்சுக்கா, தயவு செஞ்சு எனக்காக ஆடி காட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுவாதி சொல்கிறாங்க. போடி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்கிறாங்க. ஒரே ஒரு வாட்டி மாமா நீங்களாவது சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சுவாதி. இதை கேட்குறதும் எல்லாரும் ஆசைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி, நீ ஏன் தயக்கப்படுற, நம்ம வீடு தானே, போய் எல்லாருக்கும் முன்னாடி ஆடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கார்த்தி சொல்கிறாரு. இங்கே இருக்கவங்க எல்லாரும் நம்ம ஃபேமிலி தானே, போய் ஆடி காமி அப்படின்னு சொல்கிறப்ப ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா பரதநாட்டியத்தை அவ்வளவு அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆடிட்டு இருக்காங்க. ரேவதி வந்து அவ்வளவு அழகாக பரதநாட்டியம் ஃபுல்லாகவே ஆடிட்டு இருப்பாங்க. எல்லாருமே பார்த்து சிரிச்சுட்டு ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம கார்த்தி வந்து ரொம்ப ரசிச்சே பார்த்துட்டு இருப்பாரு. பாட்டி இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க பரதநாட்டிய ட்ரெஸ்ஸில் ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறாங்க. கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா ரேவதி எந்த அளவுக்கு அழகாக ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெய்சில் இருக்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க அவ்வளோக்கு அழகாக ஆடுவாங்க. ரேவதி கோவிலில் அம்மன் முன்னாடி பரதநாட்டியம் ஆடுற மாதிரி அந்த பரதநாட்டிய அந்த காஸ்டியூம் எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம பாட்டி நினச்சி பார்த்து அவ்வளோ ரசிக்கிறாங்க. கார்த்தி வந்து ரேவதி நீ இவ்வளவு அழகாக ஆடுவியா அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறாரு. எல்லாருமே ரொம்ப ரசித்து பார்த்துட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது உன்னோட டான்ஸ் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி வெக்கப்பட்டு மூஞ்சியை முடிக்கிறாங்க. அப்போ சுவாதி, அக்காவுக்கு வெக்கம்லாம் வருதா, பாத்தியம்மாமா புகழ்ந்ததுக்கே அக்காவுக்கு இவ்வளோ வெக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா பாத்தியா எவ்வளவு வெக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை பார்த்து நம்மளோட சுவாதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் நானும் இப்போ தான் நோட் பண்ணேன். இந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ரோஹிணியோட வளகாப்பு அப்படிங்கிறது. இதை பற்றின அப்டேட் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் வீடியோவாக போட்டுட்டேன். நம்ம சேனலில் போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.